வெல்கம் டு சுஜித் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் நம்ம சுஜித்தோட சினிமாட்டிக் யூனிவர்ஸை பற்றியும் அதே மாதிரி தி கால் மீ ஓஜி படத்தோட ரிவ்யூவை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சுஜித் அவர்களோட டைரக்ஷனில் நம்ம பவன் கல்யாண் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்க தி கால் மீ ஓஜி படத்தோட ரிவ்யூவை பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம பவன் கல்யாண் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்காரு பாம்பேல. அதுக்கடுத்து ஒரு சில காரணத்தினால இவர் அங்கிருந்து எப்படியோ வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் கம்பேக் கொடுக்கல. யாரெல்லாம் எனிமி இருக்காங்களோ அவரெல்லாம் கொல்றாரு. இவருக்கு என்ன ஆச்சு, எப்படி இவர் காணாம போனாரு, எதுக்கு இவரெல்லாம் கொல்றாரு, திருப்பி எப்படி ஓஜியா மாறுறாருன்றதான் படத்தோட கதை. இந்த படத்தை நம்ம சுஜித் அவர்கள் அவங்களோட யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி சாகோவோட லிங்க் பண்ணி விட்டுருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம சாகோ படத்துல மெயின் கேரக்டரா பிளே பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சாகோன்ற அந்த கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்தை சுத்தி தான் எல்லாமே பிளே ஆகும். அந்த ராயின்னு அந்த குரூப் இருக்கு. அந்த ராய் மூலமா தான் அந்த கதாபாத்திரத்தை நடத்துவாங்க. இப்ப அந்த ராய் கதாபாத்திரத்தை இந்த மூவில லிங்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல நிறைய அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் இருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வேற லெவல் ஸ்கிரீன் பிளேவை கொடுத்துருந்தாங்க. ஒரு ஓஜிக்கான ஒரு வேற லெவல் வைபா இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம தமிழ்ல எப்படி ஜிபியூன்னு ஒரு படம் அவர் ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்திருந்தாரோ, அந்த மாதிரி பவன் கல்யாண் ஃபேன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம சுஜித் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மறக்கிட்டாரு. எங்கேயுமே லாக் இல்லாம பக்காவா இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த எலவேஷன் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது. கிளைமேக்ஸ்ல பக்காவா கொண்டு போயிட்டாங்க. குறிப்பா இந்த எலவேஷனுக்கு முக்கிய துணையா இருந்தது நம்ம தமன் அவர்களோட மியூசிக். அவர் ஏற்கனவே நம்மளோட லோகேஷ் கனராஜா அனிருத்தும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ விட்டு நான் ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு அவர் பெஸ்டா இந்த படத்துக்கு ரீசெண்ட்ல அவர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் ஆல்பத்தை கொடுத்துருக்காரு. குறிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பக்காவா சூட்டா இருந்தது. நம்ம பவன் கல்யாண் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு வேற லெவல் ட்ரீட்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த சாகோ லிங்க் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படம் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி எல்சியூ மாதிரி அங்க அவரோட யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. எஸ்சியூன்னு சொல்லலாம், ஏன்னா சுஜித் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்துல ஏற்கனவே சாகோ தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அந்த படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்னதான் எடுபடலைனாலும் ஹிந்தி ஸ்டேட்ஸ்லாம் வேற லெவல்ல எடுபட்டாங்க. குறிப்பா நமக்கு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸா நம்ம பார்த்திருந்தோம். குறிப்பா எப்பரா அந்த ஒரே அபார்ட்மெண்ட்ல இப்படி எல்லாம் நடக்கும், எப்பரா புலியெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்டோம். ஆனா அந்த படத்துல ஒவ்வொரு எலவேஷனும் சூப்பரா இருக்கும். குறிப்பா இன்டர்வல்ல பண்ண ட்விஸ்டும் அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வர அந்த எலவேஷனும் வேற லெவல்ல கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த சக்சஸ்க்கு அப்புறம் அதை ஒரு யூனிவர்ஸ் மாதிரி அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த யூனிவர்ஸ்குள்ள அண்டர்ல தான் இப்ப தி கால் மீ ஓஜின்ற படம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நானி நடிக்கிற அடுத்த படத்துல இந்த படத்தோட லிங்க் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பா பிரபாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் பிளே பண்ண போறதாவும் அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துலயே அவருக்கான தேங்க்ஸ் நோட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் என்னதான் சினிமாட்டிக் யூனிவர்ஸா இருந்தாலும் நம்ம பவன் கல்யாணோட ஃபேன்ஸ்க்குலாம் வேற லெவல் ட்ரீட்டா அமைஞ்சிருச்சு. போன படம் ஹரஹர வீடுகளோ நல்லா இல்லைன்னு சொல்லி நிறைய ட்ரோல்லாம் பண்ணாங்க. அந்த படத்துல இப்ப ஒரு ஓஜி கம்பேக்கா கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இதை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு தடவை பார்க்க ஒருத்தான படம் தான் இந்த படம். நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்சியூ மாதிரி அங்க எஸ்யூன்னு ஒரு கிரியேட் ஆயிருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம இண்டஸ்ட்ரியில எந்த மாதிரி படத்தெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி படத்தெல்லாம் வரலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்க, புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.